ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டே வெளியே சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த குடில் ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கூரை வீட்டில் நிறைய இந்த சீரியல் பல்ப்லாம் தொங்க விட்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போனால் இன்டோர் பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்கில் வந்து மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் 2 பிளான்ட்டுக்கு நடுவில் வந்து சீரியல் பல்ப்பு மாதிரி அந்த ஒரு பெரிய பல்ப்பு அது, அப்புறம் பிளாஸ்டிக்கு இதில் நிறைய இது அது மாதிரிலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் வெளியவே 2 டேபிள் ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே உட்காந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டோம். நல்லா காத்தோட்டமாக வெளியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து 2 ரைஸ் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டு எதாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணோம். நல்லா தலவாழை இலையில் நல்லா சுட சுட ஃப்ரைட் ரைஸு சூப்பராக இருந்துச்சு. இது என்னென்ன ரைஸ்னால், ஒன்று வந்து சிக்கன் ரைஸு, ஒன்று வந்து ப்ரான் ரைஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள்லாம் சாப்பிட வந்துட்டோம். இதில் வந்து சிக்கன் ரைஸ் ஒன்று, அப்புறம் ப்ரான் ரைஸ் 2 வாங்கியிருக்கோம். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஹனி சிக்கன் வாங்கியிருந்தோம். இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற. இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை நல்லா காரமாக தான் இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக இருந்துச்சு சிக்கனு. அதுக்கப்புறம் கறி தோசை 2, இந்த சிக்கன் பிரியாணி, இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி. இந்த கறி தோசையிலே 2 கறி தோசை வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து சிக்கன் கறி தோசை, ஒன்று வந்து இந்த மட்டன் கறி தோசை. இது மாதிரி 2 வாங்கியிருந்தோம். நான் கறி தோசையே சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன்னா, அதனால நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதாவது தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த தோசை வந்து சூடாக இருந்துச்சு. சிக்கன் பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக, அதுக்குள்ளே சிக்கன்லாம் சூப்பராக ஸ்டஃபிங்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆத்விகா ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு ப்ரொமோஷனுக்காக கிளம்பிட்டோம். துர்காக்காக்கு தான் ப்ரொமோஷன். நாங்களாம் ஆத்விகா ஸ்கூலில் விட போகிறோம். ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? LKG. பையன் தனியா நிக்கலாம். லேட் இதில் நிக்க வச்சிட்டாங்க. போலாம். அவ்வளோதான். காத்தாடியா. இது என்ன பேக்கு? இது கடை பேக்குங்கக்கா. கணக்கு வழக்கு. அஜித் லொகேஷன் போடணும் அஜித். ஏங்க நான் உனக்கு அனுப்பிச்சுடுறேன். 9:30 மணிக்கெல்லாம் நான் வந்துடும் மேடம். வந்துருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் வரீங்களோ அந்த அளவுக்கு நான் முடிச்சுலாம்.